அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் பொறிக்கலான்னு வந்திருக்கிறோங்க. நம்ம விவசாயி சிறு விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. அதுபோக பார்த்திங்கன்னா தீவாளி கூன்னு கத்திரி நாற்றுமே கத்திரி செடியாகி நல்லா காப்புக்கு வந்துடுச்சுங்க. சிறுகீரை ஒரு 2 சிறகு போட்டுட்ருக்குறேங்க. செங்கீரை ஒரு சிறகு போட்டுட்ருக்குறேங்க. அதுபோக என்னும் போல் கத்திரி செடி, வெண்டைக்காய், மிளகா செடி எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேங்க. வாங்க உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அப்புறம் வெண்டைக்காய் பொறிச்சிக்கலாங்க. இருங்க காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, நம்ம இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா தீவாளி கூணுது. இருங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இந்த செடியில் ஒரு 3 மாதம் ஆச்சுங்க. இப்போ தான் காப்புக்கு வந்திருக்குது. பாருங்களேன் செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இருங்க காயை காட்டுறேன். எப்படி காய்ச்சிருக்குதுங்கண்ணே, காய் பாருங்க எப்படி தான் முடிச்சிருக்குதுங்கண்ணே. இது தீவாளி கூணுதுங்க. பாருங்க பூரா காயாகவே இருக்குது. பாருங்க செடி பூரா காய்ங்க. எப்படித்தான் காய்ச்சிருக்குன்னு பாருங்க. கத்திரிக்காய் அளவாக தான் வச்சுட்ருக்குறேங்க. நம்மளாம் வைக்கல. காய் பாருங்க, நாளைக்கு தான் பொறிக்கணும், இன்றைக்கி பொறிக்க முடியாது. பூரா செடியிலையும் காயாக இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம என்னும் போல் கத்திரிக்காய் விவசாயம் தான் பார்த்துட்ருக்குறேங்க. வாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். பாருங்க, இதெல்லாம் கத்திரி விவசாயம். அந்த வெண்டைக்காய் செடி போட்டிருக்கிறோம். பாருங்களேன். பாருங்க, இந்த சொட்டு ரோஸ் தான் உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்ன போட்டுவிட்டோம். ஒரே ஓஸ் தான் போட்டிருக்கிறோங்க. 2 பக்கம் கேட்டுவால் வச்சுருக்கிறோம். பாருங்க கத்திரி செடியில் எப்படி உங்களுக்கு நல்லா வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? பாருங்க, இது கத்திரி செடிங்க அளவாக வச்சுட்ருக்குற ஒரு அட்டை தான் வச்சுங்க. அதுபோக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி இருக்குது. பாருங்கள், வெண்டைக்காய் செடி வச்சுட்ருக்குறேங்க. அதுபோக காட்டுக்குள்ளே முளைச்சி வந்துருச்சு. இதெல்லாம் வெண்டைக்காய் செடிங்க. பூரா பூ பிடிச்சிருச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் வெண்டைக்காய் செடிங்க. அந்தல பார்த்திங்கன்னா மிளகா செடி இருக்குது. லாஸ்ட்டில் இருக்குதுங்க, கூட்டிகிட்டு போய் காட்டுறமாங்க. விவசாயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த விவசாயத்தை பற்றி வீடியோ போட வேண்டியதாகவும் இருக்குது. பாருங்க, இதெல்லாம் வெண்டைக்காய் செடி தான். நீங்கள் தன்னை போல் முளைச்சி வந்ததுங்க. கொஞ்சம் அதிகமாக முளைச்சி வந்துடுச்சு. இந்த இடத்துல பூரா வெண்டைக்காய் செடி தானுங்க. பாருங்க, எல்லாமே காப்பில் பூ விட்டுட்ருக்குதுங்க. இப்போ தான் வெண்டைக்காய் செடி. பாருங்க, மிளகா செடிக்கு அந்தல களை வெட்டி விட்டுருக்குறோம். அதையும் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். கோழி குப்பை போட்டு தான் நம்ம இந்த விவசாயம் பார்க்குறோம். கோழி குப்பை தான் போடுறேங்க. அதுபோக பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிளகா செடி போட்டிருக்கிற ஒரு 2 அட்டை போட்டிருக்கிறேங்க. 400 நாற்று எல்லாம் பூ பிடிச்சிடுச்சுங்க. விவசாயம் வர்றதுங்கன்னா 2 மாதம் ஆகுங்களாட்டு இருக்குது. பாருங்க, பூவை காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு. பூ பார்த்திங்களா? பாருங்க, இது 400 நாற்று போட்டிருக்கிறேங்க. பூரா மிளகா நாற்று. பூ எடுத்துடுது பார்த்தீங்களா? பூராமே பூ வந்துடுச்சுங்க. இந்த வெண்டைக்காய் செடி போட்டிருக்கிறோம். அதுவாக பார்த்திங்கன்னா கீரை விவசாயம் பண்ணுறோம். சிறுகீரை போட்டுட்ருக்குறேங்க. அந்தல செங்கீரை போட்டுட்ருக்குறோம். வாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். பாருங்கள், இது சொட்டு ரோஸ் தான் அடுத்தது போட போகிறோம். எல்லாத்த சொட்டு ரோஸுங்க, சிறுகீரைக்கு போடுற ரோஸு. இது ஒரு 40 ரோஸ் போட்டிருக்குறேங்க. ஒன்றும் கீரை விதைக்கல, அதுக்குள்ளே மழை வேஞ்சி ஓடிச்சுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா பாத்தியில் போட்டுட்ருக்குறோம் சிறுகீரை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செங்கீரை போட்டுட்ருக்குறோம். நம்மெல்லாம் விவசாயம் தான் பார்த்துட்டுருக்குறேங்க. வாங்க செங்கீரை கூட்டிகிட்டு போய் பாருங்க. இதெல்லாம் செங்கீரைங்க. பாருங்க, இதுதான் செங்கீரைங்க. இது போட்டு ஒரு 10 நாள் ஆச்சுங்க. உங்களுக்கு ஒட்டுக்கா போட்டோம்னா எல்லாமே பிடுங்க முடியாது. அதனால் கொஞ்சம் கம்மியாக ஒவ்வொரு சிறகாக போட்டுக்கிறதுங்க. நம்ம வெண்டைக்காய் பொறிக்கு போகலாங்க. எல்லாம் விவசாயத்தை பார்த்துருப்பீங்க. நம்ம விவசாயம் தான் பார்த்துட்ருக்குறோம். நம்ம போய் வெண்டைக்காய் பொறிக்கலாங்க. ஏனுங்கண்ணா, வெண்டைக்காய் இன்றைக்கி பொறிச்சது தான், இல்லாட்டி முத்தி போயிரு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொறிச்சிட்டு இருக்குதுங்க. வாங்க போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம விவசாயத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. வெண்டைக்காய் செடி போட்டிருக்குறோம், சிறுகீரை போட்டிருக்குறோம். அதுபோக பார்த்திங்கன்னா செங்கீரையும் போட்டிருக்குறோம்.
கத்திரிக்காய் செடி வச்சு 3 மாதம் ஆச்சு. அது நல்ல காப்பில் இருக்குதுங்க. பார்த்துருப்பீங்க எல்லாம். நம்ம விவசாயி இதை பார்த்துக்குங்க. வாங்க வெண்டைக்காய் 1 கிலோ. வெண்டைக்காய் வேறுங்க 2 சரக்கு தான் போட்டிருக்குறேங்க. வாங்க வெண்டைக்காய் 1 கிலோ எல்லோரும். 1 கிலோன்னா வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா, இன்றைக்கி விட்டுட்டுங்கன்னா நாளைக்கு முத்தி போயிரு. அதனால் இன்றைக்கி பொறிச்சு இன்றைக்கே விற்றாகணுங்க. ஒரு பாத்திக்கு பார்த்தீங்கன்னா 4 காய் 5 காயாக தான் வந்துட்டு இருக்குதுங்க. ஒன்று அல்லையில் வந்து துளிர் விடலைங்க. துளிர் விட்டதுனா தான் காய் நல்லா காப்பு எடுக்கு. அது வரைக்கும் ஆகிற காயை நம்ம பொறிச்சிட்டே இருக்கணும். பாருங்க, ஒரு பாத்தி 2 பாத்தி பொறிச்சிருக்கிறோம். அதே 10 காயில் தான் பொறிச்சிட்டு இருக்குதுங்க. வெண்டைக்காய் பாருங்க எப்படி இருக்குதுங்கன்னு. இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொறிச்சே ஆகணுங்க, இல்லாட்டி முத்தி போயிரு. அதனால நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த வெண்டைக்காய் அறுவடை செஞ்சே ஆகணுங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு ஒருக்கா பொறிக்கலாம். ஆனால் வெண்டைக்காய் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொறிச்சே ஆகணுங்க, இல்லாட்டி முத்திரு. முத்தியே போச்சு. செக் பண்ணிட்டு வந்து ஒரு 4 பாத்தி பொறிச்சிருக்கிறேங்க. இப்போ தான் ஒரு 3/4 கிலோ பக்கமாக சேர்ந்துருக்குதுங்க. பாருங்க காய் எப்படி இருக்குதுங்கண்ணே. ஒன்று பார்த்தீங்கன்னா 2 சேரகு பொறிக்கணும். நம்ம பொறிக்கலாம் வாங்க. ஒரு பாத்திக்கு பார்த்தீங்கன்னா 10 காயாக தான் வந்துட்டு இருக்குதுங்க. ஒன்றும் காப்பு எடுக்கலிங்க, ஓரளவுக்கு தான் காய்ச்சிட்டு இருக்குது. பாருங்கள் எப்படி தான் வெண்டைக்காய் இருக்குதுன்னு பாருங்கள்.
அப்படியே ஆணில் வந்துப்பா ஒரு செடி நல்லா அழகாக இருக்கும் காய் வச்சது பார்த்து கிட்ட எடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸ் போய் போயிட்டு அந்த போயிட்டு போயிட்டு இந்த இடத்துல
இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் பொரிச்சிருக்கிறேங்க. இன்றைக்கி இது அறுவடைங்க. வெண்டைக்காய் ஒரு பக்கெட் காய் பொரிச்சிருக்கிறேங்க. வியாபாரத்துக்கு கொண்டு போகணுங்க. ஒரு 4-5 கிலோ வருங்க. பார்த்தீங்களா, ஒரு 4-5 கிலோ வெண்டைக்காய் வருங்க. காய் வேறுங்க எப்படி இருக்குதுங்கண்ணே. சரிங்க. உனி அடுத்த விவசாயத்தை பார்த்தீங்கன்னா அடுத்தது கத்திரிக்காய் பொரிக்கணும். இன்றைக்கி தேவாரத்துக்கு இதாச்சுங்க. நாளைக்கு பார்ப்போங்க. கத்திரிக்காய் வந்து 4 நாளைக்கு ஒருக்கா பொரிக்கணுங்க. வெண்டைக்காய் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொரிக்கணும். விவசாயம்னா இப்படி தான் டெய்லியுமே ஏதோ ஒரு மாற்று விவசாயமாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தான் ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் பொரிக்கலாம், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரிக்கலாம், அப்புறம் ஒரு நாளைக்கு கீரை பொரிக்கலாம், அப்புறம் பச்சை மிளகா காப்புக்கு வந்துருச்சிங்கன்னா பச்சை மிளகா பொரிக்கலாம். இந்த மாதிரி விவசாயம் செய்யுங்க எல்லாருமே. நன்றிங்க. நான் வியாபாரத்தை பார்ப்பேங்க. ஆன் பண்ணிட்டியா? பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கடை கேட்டிருக்குறாங்க, அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்றது. அப்புறம் பாக்கெட் போடணுங்கன்னா வீட்டுகளுக்கு பாக்கெட் கேட்டாங்கன்னா நம்ம பாக்கெட் போட்டு கொடுத்துருவோம். இது கடை கேட்டிருக்குறாங்க, கடைக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்க. ஒரு 5 கிலோ கேட்டிருக்குறாங்க. பாய்ங்க, வாங்க எல்லோரும் விவசாயம் பார்க்கலாம்.